கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி இருக்கிற பிரச்சனையா மறக்கலாம்னு பார்த்தா தியானம் பண்ணும் போது எல்லா பிரச்சனையும் ஞாபகத்துக்கு வருது. இது என்ன டிசைனோ தெரியல. ஏங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாருக்கிட்டையாவது கொஞ்சம் உதவி கேட்கலாம்ல? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கடவுள் மாதிரி. எத்தனை வாட்டி உதவி கேட்டாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் அடிச்சிட்டோம். இல்ல, விடக்கூடாது. இது இப்படியே விடக்கூடாது. இப்பவே எங்க அப்பா அம்மாட்ட சொல்லி நாளைக்கே டைவர்ஸ் கொடுக்கணும். இப்பதான் அது புத்தி வரும். ஹலோ, நூடுல்ஸ் வாங்கவா இல்ல பானிபூரி வாங்கவாடி? ரெண்டுதுலயே ஒண்ணு. அப்ப டைவர்ஸ் முக்கியம். என்ன லைட்டா தானே அடிச்சாரு, எறும்பு கடிச்ச மாதிரி இருந்துச்சு. இதுக்கு போய் யாராவது டைவர்ஸ் கொடுப்பாங்களா? டைவர்ஸ் கொடுத்துட்டா அப்புறம் நூடுல்ஸ் பானிபூரி யாரும் வாங்கி கொடுக்கறது? வேணாப்பா. தரையில நடப்பது நடக்குமா? நாளைக்கெல்லாம் என்ன சமைக்கிறதுனே தெரியல. பேசாம நைட்ல இருந்தே சண்டையை போட்டு விட்டுறணும். நமக்கு என்ன சண்டையா போட தெரியாது. லைட்டா அப்படி பார்த்தாலே ஏய் என்ன அம்மா வைக்கிற அப்படின்னு சொல்லி ஊதி பெருசாக்கி விட்டுறணும். ரெசிபிலாம் யோசிக்க முடியாது. ரொம்ப நாளா எதுக்கும் தேராத நிலத்தை எப்படா விக்கிறதுன்னு முழிச்சிட்டு இருந்தாரு எங்க டாடி. யாருமே வராதப்பா யோசிச்சிருக்கணும் ஏரியா ரொம்ப வீக்குன்னு. சாமி, நான் சத்தியமா சொல்றேன், இந்த வலைய நான் உங்களுக்கு விரிக்கல, பொதுவா தான் விரிச்சேன். நீங்களா வந்து மாட்டிக்கிட்டீங்க. இதுவரைக்கும் நடந்தது சதி, இப்ப நடந்தது விதி. அப்பாடா, எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன பாக்குறீங்க? அப்படிதான் எங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமா வருவேன். இது ஒண்ணு உங்க வீடு இல்லையே. ஏய் மாப்பிள்ள வந்திருக்காரு, வாங்க மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள. மாமா வருவார், அவரு கால் இருக்கு. அவங்க வீட்டுல என்ன யாரும் பான்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஏங்க போய் டீ போடுங்க. உங்க வீட்டுக்கு வந்தா நான் தான் டீ போடுறேன். என்ன கெஸ்ட் மாதிரி உட்கார வச்சு எனக்கு டீ ஆத்தியா கொடுக்குறீங்க? மாப்பிள்ளை மத்தியானம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணட்டும்? மாப்பிள்ளைக்கு பிடிச்சது ஏதாவது. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அவர் சாப்பிடுவார். அவங்க வீட்டில் எங்கள் வீட்டில் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் சமைச்ச மாதிரி தான் நான் சமைச்சு வேற கொடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் என்ன சமைப்போமோ அதை கொடுங்க, அவர் சாப்பிட்டோம். ஐயோ மாப்பிள்ளை, என்ன எங்கே படுத்துருக்கீங்க? உள்ளே போய் படுங்க, ஏசி போட்டிருக்கேன். மாமா பதறாதீங்க, அவங்க வீட்டில் எனக்கு அவ்வளோலாம் ரெஸ்பெக்ட் கிடையாது. என்ன பார்க்குறீங்க? கிவ் அண்ட் டேக் பாலிசி. அம்மா தாயே எதுனா போடுமா, கண்ணு வேற சரியா தெரியலமா, எதுனா போடுமா. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? இப்படி ரோட்ல உட்காந்து பிச்சை எடுத்துக்கிறிய. இது யாருப்பா புத்தி சொல்றது? என்னம்மா நீ போடுற 5-10 நான் ஆபீஸ்க்கு வந்துட்டாமா பிச்சை எடுக்க முடியும்? போமா போமா போமா. போடுறதுக்கு மனசு இல்ல, பேச்சு பாரு. இந்த மாதிரி ஒரு 10 பேர் வந்தா போதும். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு.